இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்து நம்மை மீட்கின்றார். இன்றைய நாளிலே நமக்கு இறைவார்த்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மேலான வரவை நினைத்து நாங்கள் மனம் மகிழ்கின்றோம். இந்த நாளில் கிடைக்கின்ற இறைவார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர், இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறைவார்த்தையை கேட்கும் போது இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய தலைமுறையை ஆசீர்வதியும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக இருக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29, 30, 38 வரையுள்ள இறைவார்த்தைகள். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். கடவுளிடமிருந்து கபிரியேல் தூதர் வழியாக வந்த இறைவார்த்தையை அன்னை மரியாள் கேட்டு கலங்கினார், சற்று தடுமாறினார். ஏதோ நடக்கிறது என்னவோ என்று கலங்கி அது பயந்து இது எத்தகையதோ அப்படின்று மன சஞ்சலத்துக்கு ஆளானார். அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது, வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று வானதூதர் சொன்னதும் மீண்டும் கலக்கமுற்ற மரியா இறைவார்த்தையை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். அவர் ஏற்றுக்கொள்ள அந்த பயம், அந்த கலக்கம் அவர்களை விட்டு நீங்கியது. சகோதரமே, இறைவார்த்தையை தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளின் முன்னிலையில் அவருடைய ஆசீரால், அவருடைய கிருபையால் நிரப்பப்படுகின்றார்கள். மரியா கபிரியேல் தூதரின் வாழ்த்தொலியை கேட்டு கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணினாலும் கடவுளின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்து அதை ஏற்றுக்கொண்டார். கடவுளின் வார்த்தைக்கு முதலிடம் தந்தார். 38வது இறைவார்த்தை, பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்னை மரியாள் ஆமேன் என்று சொல்வது வரைக்கும் ஆண்டவரின் தூதர் காத்திருந்தார். நீங்களும் இறைவார்த்தையை நம்பிக்கையோடு உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரை கடவுள் காத்திருக்கின்றார். கடவுளின் தூதர்கள் உங்களை சுற்றி நிற்கின்றார்கள். ஆம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்று கிடைக்கின்ற இறைவார்த்தையை ஆம் என்று இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரை கடவுளின் தூதர்கள் உங்களை சுற்றி இருக்கின்றார்கள். அன்னை மரியாள் சொன்னார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னவுடனே வார்த்தை மாமிசமானது. அவருடைய வயிற்றிலே குழந்தை இயேசுவாக அது உருவானது. அற்புதம் நடந்தது. இறைவார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். உங்கள் வீட்டில் அதிசயங்களும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நடந்து ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி வரும். வார்த்தை உங்கள் வீட்டில் மாமிசமாக மாறும்போது உங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிறையும். இந்த உலகம் இறை வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கிறது. ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாகி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற இறை வார்த்தையை முழு இதயத்தோடு, முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதே இறை வார்த்தையின் சக்தி நமது உடலில் இருக்கட்டும், நமது துன்பத்தில் இருக்கட்டும், நமது வாழ்வில் இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, ஆமேன் என்று சொல்லுங்கள். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஆண்டவர் உடன் தருகின்ற நாளாக இருக்கும். இதற்காக, இந்த இறைவார்த்தைக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.